ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் நான் தான் என்று அவரே புகழ்ந்து கொள்வார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கு காரணம் போதைப் பொருள் விற்பனை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சியா மாறிட்டது. இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கின்றவர்தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற நிலை தமிழகத்திலே உருவெடுத்து விட்டது. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தை ஒரு குடும்பம் சுரண்டி வருவதை தடுத்து நிறுத்துகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸ்டாலின் கெஞ்சாத கொடுமையா மக்களை கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 ஆண்டு காலத்தினுடைய 51 மாத காலத்தினுடைய சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்கிற? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். தானா கொடுக்கல. இங்க இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாரு. ஆனா அதை கொடுப்பதற்கு 28 மாதம் அதிமுக கட்சி தான் போராடியது. அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யார் காலை வேண்டாலும் பிடிப்பார்கள், யாருக்கு வேணாலும் அடிமையா செயல்படுவாங்க. உண்மைதானே? சரி, அங்கதான் போய் விசுவாசமா இருந்தாங்கன்னு பார்த்தா அங்கேயும் விசுவாசமா இருக்கல, அங்கேயும் விசுவாசமா இருக்கல. உடனே பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிக்கு தாவுனாங்க. ஆனால் ஸ்டாலின் இதை அப்படியே மாற்றி எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சிக்கு அடிமையாகி விட்டார். இதே பாரதிய ஜனதா கட்சி தானே அன்னைக்கு இருந்தது. தேர்தல் வருது, திமுக வீழ்த்த வேண்டும், வாக்கு சிதறக்கூடாது, அந்த அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுல என்ன தவறு? இவர் மக்களுக்காக எல்லாம் இதை பேசல. இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், அது அதிமுக பழி சுமத்த வேணும். அதுதான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய நாடகம். வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, வியாபாரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இன்னைக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கு காரணம் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு போதைப் பொருள் பல வடிவத்தில் வெளியிலே மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய சூழல் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை. அந்த போதைப் பொருள் விற்பனையால நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அதற்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி இன்றைய தினம் நாம் பார்க்கப்படுகிறோம். இதனால அவர் மட்டும் சீரழிவதில்லை, அந்த குடும்பமே, அவரை நம்பி இருக்கின்ற குடும்பம் நடு தெருவில் வருகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த போதை ஆசாமிகளால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் நம்முடைய செய்தித்தாள பார்த்தாலும் சரி, ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, வலைதளத்தில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்திலே கொலை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தமிழகம் கொலை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 7 மாதத்தில் 850 கொலைகள் நடந்திருக்குது. 850 கொலைகள் இந்த 7 மாசத்துல. நம்முடைய
கடந்த 18 நாட்கள்ல இந்த மாவட்டத்தில் 63 கொலைகள் நடந்திருக்குது. 63 கொலைகள் இந்த மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்குது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருப்பதற்கு இதுவே சான்று. ஒரு மாநிலம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதல் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் எல்லா துறையும் சிறந்து விளங்கும். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சியா மாறிட்டது. இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கின்றவர்தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற நிலை தமிழகத்திலே உருவெடுத்து விட்டது. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் குடும்ப ஆட்சி வேணுமா? தமிழகத்தில் வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு தமிழகத்தை ஒரு குடும்பம் சுரண்டி வருவதை தடுத்து நிறுத்துகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஒரு குடும்பம் பிழைப்பதற்காகவா இந்த தமிழக மக்கள் இருக்கின்றார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸ்டாலின் கெஞ்சாத கொடுமையா மக்களை கெஞ்சி கொண்டிருக்கின்றார். ஓர் அணியில் தமிழ்நாடு, அப்படிதானப்பா, ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படி என்று ஒரு பெயரை சுற்றி இன்றைக்கு வீடு வீடாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்திருக்கின்றது, அது கட்சியில செல்வாக்கு இழந்திருக்கு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள், கட்சியுடைய செல்வாக்கும் அந்த கட்சி இழந்து விட்டது. ஆகவேதான் வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பதை போல மக்களுடைய கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேருங்கள் என்று கெஞ்சுகின்ற நிலை தமிழகத்திலே திமுக வந்துள்ளது. ஆனால் 51 மாதங்களும் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் சிந்தித்தார்கள். குடும்பத்தில் இருக்கிறவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த சிந்தனையில் தான் இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உதயநிதி அவர்கள் முதலிலே எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இப்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 ஆண்டு காலத்தினுடைய 51 மாத காலத்தினுடைய சாதனை. திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்கிற? அண்ணா திமுக ஆட்சினா இந்த மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு மக்களுடைய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்படி ஒரு திட்டமாவது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே கொண்டு வந்து இந்த மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா? கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் குடும்ப சிந்தனை தான். அப்போ திரு ஸ்டாலினும் அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 2 பேர் நடந்துட்டு போறாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு படம் நடிச்சார். அது என்ன படம்? இல்ல, அந்த படத்தை நடிக்க என்ன படம்னு தெரியும். சரி, ஏதோ ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவையில் எதுக்கு நாம நினைப்பான? அப்போ மாமன்னா சரி, எனக்கு காது கேட்கல அங்கிருந்து பேசுது. அதனால 2 பேரும் நாட்டு மக்களை பற்றி பேசினா பரவாயில்ல. இன்றைக்கு முதலமைச்சர் நாட்டில் என்ன நிலவருது, அதை எப்படி சரி பண்ணணும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையில் என்ன செய்யணும்னு பேசினா பரவாயில்ல. திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பணத்தில் நிறைய வருமானம் வருதான்னு கேட்கிறார், நிறைய வருமானம் வருதா கேட்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கல,
தன்னுடைய மகனை பற்றி தான் சிந்திக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தை சிந்தனை தான் மேலோங்கி நிற்கின்றது. ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்லை. ஓட்டுகளை வாங்குவரை கவர்ச்சிகரமா பேசுவாங்க. ஆனா ஓட்டுகளை வாங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த 51 மாத காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள். அந்த 525 அறிவிப்புகளை இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பேசிக்கொண்டு வருகிறார். கொஞ்ச நஞ்ச பொய் இல்ல, மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விட்டு இருக்கார். உண்மையா 98% நிறைவேற்றிட்டாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பணியாருக்கு 150 நாள் கொடுத்தாங்களாமா? அந்த 100 நாள் திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் அவர் கல்வி கற்பதற்கு வங்கியில் வாங்கிய ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? அதே போல நீட் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். திரு உதயநிதி அவர்களே உங்களுடைய ரகசியத்தை ராணிப்பேட்டையில் வந்துதான் சொல்லிட்டு போங்க, இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை என்ன பாருங்க. அவள் கொஞ்ச நேரம் பேச்ச கேட்டீங்களா, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பி விடுவீர்கள். பேசுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவும் பேசுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலீடே பொய் தான். அவருக்கு முதலீடு பொய் தான். உண்மைதானே? பொய்ய பேசுறதா ஆட்சிக்கு வந்தாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த அறிவிப்புகள் வெளியிட்டதோ அதை எல்லாம் நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. முதலாமா மிக்சி விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்தோம்ல, அனைத்து குடும்பத்துக்கு கொடுத்தோம்ல. அறிவிக்கப்படாத திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு சீருடை, விலையில்லா புத்தகம், பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் அனைத்தும் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு திறமையான மாணவர்களை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தோம். அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அரசு பள்ளியை படித்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் நிறுத்தின அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படித்த மாணவர்கள் செல்வங்கள் திறமையானவர்களாக நல்ல விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக அரசு வந்தவுடன் அந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்து ஒரு திறமையான மாணவர்களாக உருவாக்கப்படும். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். தானா கொடுக்கல. இங்க இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாரு. ஆனா அதை கொடுப்பதற்கு 28 மாதம் அண்ணா திமுக கட்சி தான் போராடியது. சட்டமன்றத்தில் நாங்க பேசணும், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் பேசணும். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நம்பித்தான் தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆகவே உடனடியாக குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் இதை தொடர்ந்து பேசணும். பிறகு வேற வழி இல்லாம
1000 ரூபாய் கொடுத்தாரு. 28 மாசம் கழிச்சு எப்போ ஒரு 20 நாளைக்கு முன்பு மேலும் 30 லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார். ஏற்கனவே 28 மாசம் போயிட்டு மேலும் 32 மாசம் தான் மக்களுக்கு கிடைக்குது. இப்போ என்ன தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்குது. அப்ப 52 மாசம் உருண்டு ஓடிக்கிட்டு இன்னும் 8 மாசம் தான் கிடைக்கும். அப்போ 30 லட்சம் பேருக்கு இப்ப கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, விதியை தலைத்து கொடுப்பதா சொல்றாங்க. அதுவும் இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது, தேர்தலுக்கு இவருடைய வாக்கு தேவை. அதனால இந்த ஏழை மக்களை மையமாக கொண்டு இன்றைக்கு விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். இவர்களுக்கு வெறும் 8 மாதம் தான் கிடைக்கும். 52 மாதம் அவர்களுக்கு அந்த பணம் கிடைக்க வேண்டிய பணம் போய்விட்டது. சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய வலிமை உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருகின்ற கட்சி திமுக கட்சி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு, அவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதால் பற்றி எல்லாம் பத்திரிகையிலே ஊடகத்திலே பொதுக்கூட்டத்திலே பேசிக்கிட்டே வருவார். நீங்க சிந்திச்சு பாருங்க. 1999 ஆண்டு 1998 அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப நான் அந்த கூட்டணியை போட்டியிட்டு திருச்செங்கோட்டில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதுக்கு பிறகு அம்மா பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறின பிறகு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. 2019 ஆண்டு 1999 ஆண்டு பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது, வெற்றி பெற்றாங்க. மத்தியிலே மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அமைச்சரவையில் திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மோசமா கட்சியா தெரியல. பாருங்க, இதை நாம சொன்னா கூட போய்ப்பாங்க. திரு கருணாநிதியும் முரசொலி மாறன் இருக்கிற போட்டா, திரு கருணாநிதி திரு முரசொலி மாறன் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யார் காலை வேண்டாலும் பிடிப்பார்கள், யாருக்கு வேணாலும் அடிமையா செயல்படுவாங்க. உண்மைதானே? சரி, அங்கதான் போய் விசுவாசமா இருந்தாங்கன்னு பார்த்தா அங்கேயும் விசுவாசமா இருக்கல, அங்கேயும் விசுவாசமா இருக்கல. உடனே பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிக்கு தாவுனாங்க. 5 ஆண்டு பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு அடுத்த 5 ஆண்டு காங்கிரஸ் கட்சியோட போய் இணைஞ்சிட்டாங்க. அவளுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, அதிகாரம் தான் முக்கியம் திமுகவுக்கு. அதே போல 2001 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலிலும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுதான் போட்டியிட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டியிட்ட கட்சி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக குறிப்பிடுகின்றேன், கூட்டணி என்பது அந்த தேர்தலை ஒட்டி அமைக்கப்படுவது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது நிலையானது. அண்ணா திமுக கொள்கை நிலையானது. கூட்டணி அப்பப்ப மாறும், கூட்டணி அப்பப்ப மாறும், ஆனா கொள்கை எப்பொழுதும் மாறாது. அந்த அடிப்படையில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. ஊழல் நிறைந்த திமுக அகற்றப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு. ஆக 2 கருத்தும் ஒத்த கருத்து, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதனால கூட்டணி வச்சு போட்டியிட்டு வாக்குகள் சிதறாமல் பெறுவதற்கு அமைக்கப்பட்டது கூட்டணி. ஆனால் ஸ்டாலின் இதை அப்படியே மாற்றி எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சிக்கு அடிமையாகிவிட்டார். இதே பாரதிய ஜனதா கட்சி தானே அன்னைக்கு இருந்தது, அப்படிதாங்க. ஏங்க இப்போ
உள்ளாட்சி நகரமன்ற உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்போ பாரதிய ஜனதா எங்கிட்ட விலகி போயாச்சு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல. இப்போ தேர்தல் வருது, திமுக வீழ்த்த வேண்டும், வாக்கு சிதறக்கூடாது, அந்த அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுல என்ன தவறு? இதை ஒரு பூதாகரமாக்கி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக திமுக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் மக்களுக்காக இதை பேசல. இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், அது அண்ணா திமுக பழி சுமத்த வேணும். அதுதான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய நாடகம். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கட்சியும் சரி, அரசும் சரி, அது அண்ணா திமுக தான். அண்ணா திமுக தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, கிட்டத்தட்ட தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிய காலகட்டம் 31 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி நடத்திக்கிட்ட நாடகம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் நான் தான் என்று அவரே புகழ்ந்து கொள்வார். எதுல கடன் வாங்கினதுல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடன் வாங்கினதுல முதலிடம். அந்த பெருமை ஸ்டாலினை சாரும். ஸ்டாலின் தானே சாரும். எவ்வளவு 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன். இந்த 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல். அப்ப திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டு கால ஆட்சியில 5,38,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. இந்த கடனை யார் கட்டுறது? நீங்க தான் கட்டணும். வேடிக்கையா சொல்லுங்க, நாம தான் கட்டியாகணும். இன்னைக்கு மக்கள் தான் அந்த கடனை சுமக்கிறார்கள். மக்கள் மீது சுமந்த கடனை மக்கள் மீது சுமத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஏற்கனவே திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இன்னைக்கு வீட்டு வரி இந்த நகரம் 100% ஏத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில வீட்டு வரி 1000 ரூபாய்னா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். கடவரி அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டணும்னா திமுக ஆட்சி 150% உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கட்ட வேணும். அதிகமா 1500 ரூபாய் கட்ட வேணும். குப்பைக்கு வரி போட்டாங்க. அது ஒண்ணுக்கு தான் வரி இல்லாம இருந்தது. அதுக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். குடிநீர் வரி இப்படி மக்களை வாட்டி வைக்கின்ற அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகின்ற அரசு நீடிக்க வேண்டுமா? அதே போல மின்சார கட்டணம் 3 ஆண்டுக்கு முந்தைய 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. 52% உயர்வு மின் கட்டணம். ஆண்டுக்கு 5% உயர்வு. 3 வருஷத்துல 15%. ஏற்கனவே 52, இப்ப 67% மின் கட்டணம் உயர்வு. ஆக மக்கள் எல்லா வழியிலும் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு தமிழகத்தில் நிர்வாக கோளாறு. இந்த முதலமைச்சருக்கு நிர்வாகமே முழுமையா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த மாசம் டிஜிபி ஓய்வு பெறார். இப்ப இருக்கிற டிஜிபி வருகிற 31ஆம் தேதியோட ஓய்வு பெறார். அப்படி ஒரு டிஜிபி ஓய்வு பெறுகின்ற சொன்னால், பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே அங்க அதற்கு புதிய டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும். தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அப்போ மத்திய அரசு அதுல 3 பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நியமிக்கணும். ஆனா
இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இன்னும் இந்த அரசாங்கம் கும்பகர்ணனை போல தூங்கிட்டு இருக்குது. அந்த டிஜிபி நியமிக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கின்றது. என்ன என்றே தெரியவில்லை. அவருக்கு சாதகமான வேலை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு 3 மாதத்துக்கு முன்பாகவே மாநில அரசு டிஜிபியினுடைய அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு அதை பார்த்து அதிலே ஆய்வு செய்து அதிலே 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசு அது ஒருவரை டிஜிபி நியமிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே டிஜிபி என்பது ஒரு முக்கியமான பொறுப்பு. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்ற டிஜிபி இல்லாவிட்டால் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இதற்கு அதுக்கு தலைமை பொறுப்பு இல்லை என்றால் இதை யார் நிர்வாகம் செய்வது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக புதிய டிஜிபி நியமனம் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று நம்புகிறோம். அதே போல இது மாதிரி ஒரு விளம்பரம் அடிச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களா? இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இதுல போட்டிருக்குது. அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் இருக்காரு. இப்பதான் மக்களை எண்ணி பார்த்திருக்காரு. 4 வருஷமா மக்களை பற்றி கவலைப்படல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை அடிச்சு வீடு வீடா வந்து அந்த அதிகாரிகள் உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு மனுவா வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை தீர்வு காணுகிறான். இது நடக்குமா? இதுல முதலமைச்சரே தெரிவிக்கிறாரு 46 பிரச்சனை இருப்பதா அவரே ஒத்துக்கொண்டார். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலமாக இந்த 46 பிரச்சனை இருந்தும் தெரியாமல் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆள வேண்டுமா? பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இப்பதான் 4 வருஷம் கழிச்சு மக்களுக்கு பிரச்சனை இருப்பதுன்னு தெரிஞ்சிருக்கிறார் முதலமைச்சர். ஆக மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இப்படி மக்களுக்கு ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு வீட்டு மனை இருந்தாலும் சரி வீட்டு மனை இல்லாவிட்டாலும் சரி அந்த ஏழை மக்கள் குடிசையிலே வாழ்ந்தால் வீட்டு மனை இருந்தும் வீடு இல்லாமல் இருந்தா அவளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் செலவிலே கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருக்கிறார். அவர் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த விலையெல்லாம் வேஷ்டி சேலை கொடுக்க வேணும். அது முறையா கொடுத்தாங்களா? இல்ல. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன். இப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கிட்ட திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முறையாக மக்களுக்கு வழங்கவில்லை என்று நான் அழுத்தம் கொடுத்தேன். அதுக்கு பிறகும் அவள் சரியா நடவடிக்கை எடுக்கல. ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ஒரு பக்கம் சேலை கொடுத்தா ஒரு பக்கம் வேஷ்டி கொடுக்கறதில்ல, பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு நடைபெற்றிருந்தால் மக்கள் துணையோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்கள் ராணிப்பேட்டை நகரத்திலும் சரி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் நிற்கின்ற சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன்